வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் இருந்து அடுத்த வாரங்கள் வர வரைக்குமே 15 நாட்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பலவித தடைகளையும் தவிடுபடியாக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்க, இதை பற்றி நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது. அதே மாதிரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அவங்களே தேத்திக்கிட்டு பதுங்கி பாயிற புடிய மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதால சின்ன அளவிலான சொத்துங்கிறது இவங்க பேரில் எப்போதும் அமைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இவங்களுக்கு நடுத்தர உயரும் அகலமான நெத்தி, அமைதியான உருவம் இப்போட இருப்பாங்க. பார்க்கறதுக்கு தான் அமைதியாக இருப்பாங்களே தவிர கோவம் வந்துட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. மனசில் இருக்கக்கூடியதை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இவங்க பேசக்கூடிய வார்த்தை மற்றவங்கள காயப்படுத்துங்கிறத தெரியாமலே இவங்க மனசுலேருந்து வந்துடும். அதே மாதிரி இவங்க எப்போதுமே எந்த முயற்சியில் ஈடுபட்டாலுமே அயராமல் முயன்று பாடுபடக்கூடிய குணங்கிறது இருக்கும். என்னதான் தோல்வி சந்தித்தாலுமே தன்னுடைய விடாமுயற்சியால் விட்டு கொடுக்காம இறுதியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெறுவாங்க. பண வசதி பொறுத்த வரைக்குமே தேவையான அளவு இவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி நியாய அநியாயத்தை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். கூடவே குறும்புத்தனமும் இவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இவங்களை யாருமே அவ்வளோ ஈஸியாக ஏமாத்திட முடியாது. மற்றவங்க செய்கிற தப்பை கண்டிப்பாக இளமையில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. இருந்தாலுமே நடுத்தர வயசில் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையக்கூடிய அம்சம் இருக்குது. சொந்த வீடு இருந்தாலும் உங்களுக்கு பழமையான வீடு இருக்கக்கூடிய வாய்ப்பும், அதே மாதிரி தகுந்த வயசில் வீடு மன வண்டி வாகன வசதி, பசு கன்றோடு வாழக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே அமையும். இயற்கையை ரொம்ப நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசி அன்புகள் வீட்டை எப்போதும் ஒரு தோட்டமாக வச்சிருக்கணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசி அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதால ஞானியர்களையும் மகான்களையும் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தால் உங்கள் குடும்ப வாழ்வு மேன்மை அடையும். அதே மாதிரி ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கக்கூடிய இடங்களுக்கு மகான் ஞானிகளோட ஜீவ சமாதிக்கு நீங்கள் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மேன்மையான பலன்கிறது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சம் முடிகிறதால சட்டுன்னு உங்களுக்கு சில நேரங்களில் புத்தி வேலை செய்யறதில்ல. பல நேரங்களில் குழப்பமான சிந்தனையே ஏற்பட்டுட்டு இருக்கும். திடீர்னு பிரச்சனை வர்றப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாது. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் பலவீனமாகவே அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி மற்றவங்க மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய குணங்கிறது விருச்சிக ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். சின்ன வயசுல உங்களுக்கு சனிதசா நடந்திருந்தா பெரும்பாலும் தன்னோட தாயை, குடும்ப உறவுகளை சில நேரம் பிரிய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். அதே மாதிரி சந்திரன் நீச்சமடைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் வார்த்தையில் பேச்சில் கடுமை இருக்கும். இருந்தாலும் நீங்கள் மனசளவில் பலகீனமானவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு 7 சனி காலங்களில் மட்டும் நீங்கள் படாத பாட்டு பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம். 7 சனி முடிஞ்ச காலங்களில் அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கிறது கிடைக்கும். அதே மாதிரி சிக்கனவாதிகள்னு சொல்லலாம். சில நேரங்களில் குடும்ப தேவைக்காக ஆடம்பர செலவு செய்யவும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகள் எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்க தெரிஞ்சவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்புகள். இருந்தாலும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். எப்போதுமே உங்கள் குடும்பம் உங்களை கட்டுப்பாட்டை மீறி தான் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்புகள் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் உழைப்பால் மத்தியம வயசுக்கு மேலே சிறப்பான பலன்களை எல்லாமே அடைவீங்க. தொடர்ந்து உங்களுக்கு இந்த வாரங்கள்லையும் சரி, வரக்கூடிய வாரங்கள் 15 நாட்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் இருந்தே வீடு மனம் வாங்குறதுல இருந்துட்டு வந்த தடை, சுபகாரியம் செய்யறதுல இருந்துட்டு வந்த தடை, இது எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம். புதுசாக பல உறவுகள் எல்லாமே இனி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி தாய் வழியில் மனக்கசப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பும், தாய் வழி உறவுகளோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்பு நீங்கும். அதே மாதிரி சமாதான பேச்சுவார்த்தையில நீடிக்க போகுதுன்னு சொல்லலாம். புதிய உறவுகள் இந்த காலகட்டங்களில் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் சரி, வேலை செய்கிற இடங்களையும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது மட்டும்தான் இந்த காலத்தில் அவசியமாக இருக்குது. பண விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. எந்த ஒரு தொழில் முதலீடுமாக இருந்தாலுமே தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது. மனசில் தேவையில்லாத வீண் குழப்பம், கற்பனை எல்லாமே செஞ்சிட்ருக்குறீங்க. இது எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க. அதே மாதிரி செய்கிற தொழிலில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அனுகூலமான பலன்கிறது கிடைக்கும். தொழில் செய்யக்கூடியவங்க புதிய முதலீடு செய்யலாமாங்கிற மாதிரியான எண்ணம் இல்லாமல் உங்கள் மனசில் இருக்கும். அனுபவம் மிகுந்தவங்களோட ஆலோசனை கேட்ட பின்னாடி நீங்கள் செயல்படுத்த பாருங்கள். தேவையில்லாத முயற்சிகள் எல்லாமே வேணாம். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் வீண் போகாதுன்னு சொல்லலாம்.
குடும்பத்தில் பிள்ளைகளோட வளர்ப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. குடும்பத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. குறிப்பாக உடல்நிலையில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க. கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க கருத்து வேறுபாடு எல்லாமே இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போயிட்டு வந்தீங்கன்னாவே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதம் இல்லாமல் வேணாம். ஆனால் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. கடுமையாக பேசுறதும் வேணாம். நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது அனுகூலமான காலம்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல வாய்ப்புகள் குவியக்கூடிய பொன்னான காலகட்டம். புத்தி சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா வர்ற வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக மாற்றிக்க முடியும். பல அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நல்ல தகவல் எல்லாமே உங்கள் செவிக்கு வந்து சேரக்கூடிய காலம்தான். ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும். பல வகையில் உதவியும் கிடைக்க போகுது. புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க. இதனால தேவையில்லாத பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாகவே பழகிட்டு வாங்க. பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்புகள் தேவையில்லாமல் வீண் விவாதங்களில் ஈடுபடுறது வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனம் செய்கிறது வேண்டாம். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சை திருச்சி வச்சு உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. அதே மாதிரி தந்தையோட கொஞ்சம் பேசுகிறப்பையும் கருத்து பரிமாறம் செய்யும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. நீங்கள் தேவையில்லாத பேசுகிறதால கொஞ்சம் மனஸ்தாபம் இல்லாமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் கொஞ்சம் சிக்கனுங்கிறது வேணும். மாணவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் படிப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. கொஞ்சம் எச்சரிக்கையாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பல சாதனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செய்ய முடியும். நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப விசாகம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு கொஞ்சம் உஷ்ண சம்பந்தமான நோய்ங்கிறது இந்த காலத்தில் வருங்கிறதால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. உடலை நீரேற்றமும் வச்சுருக்க பாருங்கள். கூடவே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட இருக்கிறதால வெளியுட உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டு வரதான் நல்லது. பயணம் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி எதிர்பாலினத்தவரோட பழகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். சிக்கலில் சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைமே இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் இருந்தே வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, பொருளாதார ரீதியாக வியாபாரம் செய்யக்கூடியவங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமான உழைப்பு கொடுக்கணும். முக்கிய பொறுப்புலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வர பாருங்கள். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே இனி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால மனசில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்கிறது நிலவும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மனக்குழப்பம், சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி ஒரு மனசில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைங்கிறது ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் இனிமையான பேச்சுக்களை பேசிட்டு வாங்க. குடும்ப உறவு நல்லுறவாக மாறும். அதே மாதிரி பிள்ளைகளோட செயல்பாடை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கிறது இந்த காலத்தில் அவசியம். தொடர்ந்து நீங்கள் உங்கள் மனசில் ஒரு கஷ்டத்தை உணர்கிற மாதிரி இருந்தால் அறுவடை வீடு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மேலுமே சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும். வாழ்வும் வளம் பெறும். மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்புகள் விவேகத்தோட கொஞ்சம் புத்தி சாதுரியத்துறையும் செயல்படக்கூடிய வாரம்னு சொல்லலாம். ராசிக்கு இப்போ குரு பார்வை 3 நாளுக்கு அதிபதி சனியோட வக்கரம் இருக்கிறதால வெளிநாடு மாதிரியான பணப்பழக்கம் எல்லாமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வராத கடன் நிலுவையெல்லாம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும். திருட்டு போன பொருள் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதுசாக சொத்து சேர்க்க, வாகனம் வாங்கக்கூடிய வசதி இது எல்லாமே இந்த காலத்தில் நிறைவேறும். கணவன் மனைவி கூட இருந்துட்டு வந்து மகிழ்ச்சிங்கிறது இனி மகிழ்ச்சியான சூழ்நிலையாகவே தொடரும். தொடர்ந்து ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. கூடவே சனி வக்கரடைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கூட பழகிட்டு இருக்கக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி, கூட்டாளிகளாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். புதுசாக ஒப்பந்தம் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அலைச்சலுங்கிறது கூடுதலாக இருக்கும். வியாபாரமான விஷயங்களில் கொஞ்சம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பார்த்து செலவு செய்யுங்க. கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. ராசியை குரு பார்க்குறதால இந்த வம்பு வழக்கு இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னாவே பெரும்பாலும் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே மாதிரி வாகனங்களை போகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. தொடர்ந்து சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் தேவையில்லாமல் சிந்திக்கிறத தவிர்த்துட்டு வாங்க. எல்லாருக்கிட்டையும் பொறுமையாகவே இந்த காலத்தில் நீங்கள் பழகிட்டு வரதான் நல்லது. கூடவே அன்பாக பழகிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அம்மனை வழிபாடு செய்கிறதும் லலிதா சகஸ்ர நாமம் படிச்சுட்டு வர்றதும் பொருளாதார மேன்மை உங்களுக்கு இந்த காலகட்டங்களை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்புகளுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குழந்தை இல்லாத தம்பதிகள் தொடர்ந்து முருகப்பெருமானை வணங்கி சஷ்டி விரதம் இருந்துட்டு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம்.
மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.